கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றன என்பதை பார்த்து வருகிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு நன்மையை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த முக்கியமான நன்மை என்னவென்று சொன்னால், மனிதன் தரிகெட்டு தரங்கெட்டு தன் இஷ்டப்படி வாழ நினைக்கும் பொழுதெல்லாம் அவன் தனக்குத்தானே கேடுகளை சுமந்து கொள்பவனாக மாறிவிடுகிறான், அல்லது மற்றவங்களுக்கு கேடு செய்யக்கூடியவனாக மாறிவிடுகிறான். ஏன்னா மனிதன் தன்னுடைய நலத்தை பெரிதாக நினைக்கக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் எந்த காரியத்தை அவன் செய்ய போனாலும் தன்னுடைய பெருமை, தன்னுடைய கௌரவம், தன்னுடைய ஆதாயம், தன்னுடைய சந்தோஷம் இதை மட்டும் கவனத்தில் கொள்றவனாக இருக்கிற காரணத்தினால மற்றவங்களை பாதிக்கிறத பற்றி அவன் கவலைப்படவே மாட்டேன்னுங்கிறான். அப்போ இதிலிருந்து தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சரியான ஒரு நெறி வேணுமா இல்லையா? ஆன்மீகம் என்கிற பெயரில் மனிதர்களை எந்த அளவுக்கு உலகத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆன்மீகத்துக்காக நீ கொஞ்ச நேரம் கடவுளை வழிபட்டுட்டு போய்கிட்டே இரு, நீ பாட்டு கடவுளை பூஜை செஞ்சியா வழிபட்டியா போய்கிட்டே இரு என்கிற அளவுக்கு மனிதர்கள் மீது இந்த மாதிரி கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கண்ட்ரோல் இல்லாத காரணத்தினால் நிறைய தவறுகள் செய்யக்கூடியவர்களாக மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். அப்போ மனிதன் அவன் தனக்கும் கேடு செய்து கொள்ளக்கூடாது, மற்றவனுக்கும் அவனால் கேடு வரக்கூடாது என்று சொன்னால், அவனை விட ஒரு அறிவாளி, அவனை விட ஒரு ஞானி, அவனை விட சக்தி உள்ள ஒருத்தன், அனைத்தையும் அறிந்த ஒருத்தன் நம்முடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலுக்கும் கையை பிடிச்சி நம்மளை கூட்டி கொண்டு போனால், வழி தெரியாத ஒரு குருடனை ஒரு கையை பிடித்து அழைத்து செல்வதற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி கிடைத்தால் எப்படி அவன் கரெக்டாக போய் சேர்ந்து விடுவானோ, அந்த மாதிரி நமக்கு எல்லா நிலையிலையும் நின்று அடே இப்படி பாடா, இதை இப்படி செய்யடா, அதை அப்படி செய்யடா என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டினர் இருந்தால் மட்டும்தான் மனிதன் தனக்கும் நன்மை செய்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய முடியும். நன்மை செய்யாவிட்டாலும் மற்றவர்களுக்கு கேடு செய்யாமலாவது இருக்க முடியும். அப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தனித்தன்மை என்னன்னு கேட்டால், இந்த ஒரு மனித குலத்துக்கு வழங்குற நன்மை என்னவென்று கேட்டால், நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் அனைத்து காரியங்களிலும் அங்கே இறைவனுடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது, அதுக்கு நீங்க கட்டுப்படணும். இறைவனுடைய வழிகாட்டுதல் என்று ஒன்று இருக்கிறது, அதை நீங்க கேட்கணும். உங்க மனோ இச்சைப்படி, உங்க ஆசைப்படி, உங்க விருப்பப்படி, உங்க சுயநலனுக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொண்டீர்களே ஆனால் அது உங்களுக்கும் கேடாக முடிந்துவிடும், உலகத்துக்கும் கேடாக முடிந்துவிடும் என்று சொல்லி எல்லாத்திலையும் இஸ்லாம் தலையிடுகிறது. நம்ம கல்யாணம் பண்றோமா இஸ்லாம் தலையிடும், வெளியூருக்கு பிரயாணம் பண்ண போறோமா இஸ்லாம் தலையிடும், பாத்ரூம் போறோமா அதுல இஸ்லாம் தலையிடும், வியாபாரம் பண்ண போறோமா இஸ்லாம் தலையிடும், கொடுக்கல் வாங்கல் பண்ண போறோமா இஸ்லாம் தலையிடும், நம்முடைய நடந்தா தலையிடும், உட்கார்ந்தா தலையிடும், ட்ரெஸ் போட்டா தலையிடும். அப்ப என்னென்ன ஒரு காரியத்தில் நீங்க ஈடுபடுறீங்களோ, பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன காரியங்களில் நீங்கள் ஈடுபடுகிறீர்களோ அனைத்தையும் உங்க இஷ்டப்படி செஞ்சுக்கிறீங்கன்னு விடலை இஸ்லாம். வேற என்ன செய்யும்? எதுல எல்லாம் நீங்கள் தடம் புரண்டு விடுவீர்களோ, எதுல எல்லாம் உங்களுக்கு கேடு செஞ்சு விடுவீர்களோ, எதுல எல்லாம் அடுத்தவனுக்கு கேடு செஞ்சு விடுவீர்களோ அதையெல்லாம் கரெக்டா நின்று இந்தா போய்கிட்டே இரு, ஆனா இந்த பக்கம் போயிடாத, இந்த அதுல மட்டும் போயிடாத, இந்த இதுக்கு மட்டும் போயிடாத என்று சொல்லி எல்லாத்திலையும் தலையிடுவது ஒரு பெரிய நன்மை. சில பேர் நினைப்பார்கள் சுதந்திரம் பறிப்போவதே நினைப்பார்கள், ஆனால் அது விளங்க வேண்டிய நேரத்தில் விளங்கினார்களே ஆனால் இது சுதந்திரத்தை விட நமக்கு பெரிய நன்மை கிடைத்திருக்கிறது. ஒரு பையன் இருக்கிறான், ஒரு இளைஞன் இருக்கிறான். இளைஞன் எதை விரும்புவான்? பொதுவா பரீட்சை, நாளைக்கு பரீட்சை வருது, அடுத்த வாரம் பரீட்சை என்று சொன்னால் அந்த பரீட்சைக்கு படித்து பாஸ் ஆகணும்னு விரும்பினவனை விட ஊர் சுத்த விரும்புகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஜாலியாக வெளியே போகணும், அங்கே வரணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அங்கே பீச்சுக்கு போகணும், ஏதாவது பொருட்காட்சிக்கு போகணும், கண்காட்சிக்கு போகணும்னு சொல்லி இந்த மாதிரியான காரியங்களை ஆசைப்படக்கூடியவர்களாகத்தான் இளைய சமுதாயம் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பொறுப்புள்ள பெற்றோர் என்ன செய்வாங்க? அவனுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, தம்பி நல்லா படிக்கணுமா, படித்தா தான் நல்ல மார்க் வாங்கலாம், நல்லா மார்க் வாங்கினா தான் நீ வேலை பார்க்கலாம், அப்போ தான் நீ எங்களை மாதிரி சம்பளத்துக்கு இருக்காம நீ மாதிரி கடையில் போய் மளிகை கடையில் பொட்டணம் படிக்காம நீ போய் ஒரு ஆஃபீஸராக உட்கார முடியுமா என்று அந்த மகனுக்கு எடுத்து சொல்லி அறிவுரை சொல்லி அவனை உட்கார வைக்கும் பொழுது கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் இதானே நல்லது, அவன் விரும்பினபடி வெளியே சுற்றுறது அவனுக்கு நல்லதா, இந்த பெற்றோர்கள் இப்போ காட்டின வழிகாட்டுதல் நல்லதா? ஏன் இவனை விட இந்த பெற்றோர்களுக்கு அனுபவ அறிவு கூட, இவன் இப்போதான் வாழ்க்கையுடைய முதல் பாடத்தில் கால் எடுத்து வைத்திருக்கிறான், இதையெல்லாம் அவங்க சந்திச்சு திரும்பி வந்திருக்கிறார்கள். அப்போ அவங்க அனுபவித்து சில விஷயங்களை சொல்வார்களே, ஆனால் அந்த அனுபவத்தின் உள்ள பாடத்தை நம்ம கேட்டு நடந்தால் நல்லது என்று அவன் நடந்தானேயானால் நாளைக்கு பரீட்சை நல்ல மார்க் வாங்கி அந்த சீட்டில் போய் உட்காரும் ஒரு கல்லூரி பேராசிரியராக அல்ல ஒரு டாக்டராக ஒரு என்ஜினியராக ஒரு கலெக்டராக ஏதோ ஒரு வேலையில் போய் உட்காரும் பொழுது அவனுக்கு தெரியும்
அந்த நேரத்தில் நம்மளை தடுத்தாங்களே, நம்மளை கண்ட்ரோல் பண்ணாங்களே, நம்மளை படிக்க வச்சாங்களே, அதனுடைய நன்மை இன்னைக்குல நம்ம அனுபவிக்கிறோம் என்று மனுஷன் வழங்குறானா இல்லையா? இதே மாதிரி தான் இதை விட உங்க தாய் தகப்பனுக்கு என்ன அனுபவம் அறிவு இருக்குதோ அதை விட கோடான 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 அறிவு உள்ளவன் இறைவன். நமக்கு அறிவை தந்தவன் இறைவன். அவனுக்கு தெரியும் இந்த மனிதன் சில விஷயங்களை தப்பா முடிவெடுத்து விடுகிறான், சில விஷயங்களை அவன் ஆசைப்படுறதுக்காக செஞ்சிடறான், ஊர் உலகத்துக்காக செஞ்சிடறான், பெருமைக்காக செஞ்சிருந்து அவன் கஷ்டப்படுறான், பின்னாடி அவனை நாசமாயிக்கிறான். அப்படி ஆகக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுது? எல்லாத்துலேயும் தலையிட்டு இந்த பாரு இப்படி செஞ்சாதான் என்னுடைய திருப்தியை அடைய முடியும், இப்படி இல்லாமல் உன் இஷ்டத்துக்கு நடந்தீங்கன்னு சொன்னால் நான் உன் மேலே கோவப்படுவேன். அது ஒரு பயம், மறுமையை வச்சு பயம். ரெண்டாவது என்ன, நீ கேட்கலன்னு சொன்னால் உலகத்தில் நீ கஷ்டப்படுவேன். எந்த காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இறைவன் சொல்கிறபடி நீ செய்யலை என்று சொன்னால் ஒன்று உனக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னா மற்றவனுக்கு கஷ்டம் இருக்கும். நிச்சயமாக யோசிச்சு பாருங்க, இறைவன் சொன்ன எந்த ஒரு காரியத்திலையும் உனக்கும் கஷ்டம் இருக்காது, உலகத்துக்கும் கஷ்டம் இருக்காது. உதாரணத்துக்கு சில புரிந்து கொள்வதற்காக சில காரியங்கள் நம்ம சொல்லுவோமே. ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் திருமணம் செய்ய போகிறான். ஃபஸ்ட்டு திருமணம் செய்கிறான். திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் பெற்றோர் திருமணம் செஞ்சு வைக்க போகிறாங்க. இந்த திருமணம் செய்வதை அவன் இஷ்டத்துக்கு செய்து கொள்ளலாம், அவனுடைய சந்தோஷத்துக்காக செய்கிறான். அவன் இஷ்டப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறான், இந்த திருமணத்திற்காக வேண்டி, திருமணம் என்றால் அது பல லட்சங்கள் செலவு செய்யணும், அதான் திருமணம் அவன் நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான்? அது மாதிரி நடந்த பல திருமணங்களை பார்க்கறானா, ஓ இதுதான் திருமணம் செய்கிற முறை, அதை வச்சு கண்டுபிடிக்கிறானே தவிர அவனுக்கு கொடுக்குற அறிவை வச்சு கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறான், திருமணம் என்ற உடனே ஒரு 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு மண்டபத்தை வாடகைக்கு பிடிக்கணும். திருமணத்துக்கு செலவுல ஆரம்பப்படுத்திட்டு ஏறுது. அது தோரணங்கள்லாம் கட்டணும், பந்தல்லாம் போடணும், கல்யாணத்துக்கு செஞ்சது போக ரிசப்ஷன் என்று தனியாக அதுக்கு வேற பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இசை கருவிகள்லாம் முழங்கணும், சீரியல் லைட்லாம் போடணும், அது மாதிரி பேண்டு வாத்தியங்கள்லாம் வரணும் என்று இந்த ஒரு கல்யாணத்துக்காக வேண்டி பிறந்த பொம்பளை பிள்ளை பிறந்தவனு அன்னைக்கு பட்ஜெட்டு போட்டு 25 வருஷம் 30 வருஷம் போய் வெளிநாட்டில் அரபு நாட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு பயங்கரமான கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு வந்த அந்த காசை 2 பேரும் அப்படி சேர்த்து வைக்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக வேண்டி, என் மகளை கல்யாணம் பண்ணி தந்தேன், நான் ஏற்றுக்கிட்டேன், இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்பதற்காக வேண்டி என்ன செய்யறான், அவனுடைய 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷத்தினுடைய ரத்தம் சிந்தி சேமித்த உழைப்பை எல்லாம் ஒரு செகண்ட்ல பாழாக்கி விட்டு திருமணம் முடிஞ்சு போய் அவன்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால், நம்ம கல்யாணம் நினைப்பாச்சு ஆச்சு, என்னத்தை கேட்குறீங்க, அந்த மளிகை கடைக்கு அவ்வளோ கடை, ஜவுளி கடைக்கு இவ்வளோ கடை, அதுக்கு மைக் செட்டு காரனுக்கு கடை, ரேடியோ காரனுக்கு கடை, அப்படி சொல்கிறானா இல்லையா? இது ஏன் உனக்கு, நீ இது யார் உனக்கு திணிச்சா, இப்படி இல்லாட்டி கல்யாணம் செல்லான்னு உனக்கு யாராவது சொன்னாங்களா? ஏன்பா இது எதுக்கு நீ செஞ்ச இந்த மாதிரி இதுக்கு ஆடம்பரம் பண்ணுற? திருமணம் என்பதை நீ இஸ்லாம் சொல்லப்படி செஞ்சா என்ன உனக்கு நன்மை கிடைக்கும்? இஸ்லாம் சொல்கிற மாதிரி நீ செஞ்ச மறுமை நன்மை தனியாக கிடைக்கும். இஸ்லாம் சொல்கிறபடி இந்த கல்யாணம் என்ன, எவ்வளவு சிக்கனமாக கல்யாணம் நடக்கிறதோ அது இறைவன்ட்டு அருளை பெற்று தரும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. நீ திருமணம்டா என்ன, ஒரு கணவன் மாப்பிள்ளை வேணும், பொண்ணு வேணும், 2 குடும்பத்தார் வேணும், அது 2 சாட்சி இருந்துக்கிறேன்னு, ஒரு மகர் வேணும். என்ன நடக்கும், என் மகளை என் தங்கச்சியை உனக்கு கல்யாணம் பண்ணி தந்தேன், ஒத்துக்கிட்டா முடிஞ்சு வச்சு கிடையாது, இதுதான் கல்யாணம். இதை செய்கிறதுக்காக வேண்டி, இந்த வார்த்தையை சொல்வதற்காக வேண்டி இதுக்கு ஏன் ஊரே அழைக்கணும், இதுக்கு ஏன் உலகத்துக்கே விருந்து போடணும், இதுக்கு ஏன் இவ்வளோ ஆடம்பரத்தை பண்ணணும், இதுக்கு ஏன் வட்டிக்கு வாங்கணும், இதுக்கு ஏன் நம்ம 50 வருஷம் 25 வருஷம் உழைப்பை வீணாக்கணும், இதுக்கு ஏன் பாரம்பரியமாக வச்சுக்கிற சொத்தை விற்கணும்? இது கிறுக்குத்தனமாக இதை போய் கல்யாணத்தில் சந்தோஷமாக இது சந்தோஷம்னு சொன்னால் அந்த நேரத்தில் சந்தோஷம் மாதிரி உனக்கு தெரியுமே, அதான் சந்தோஷம். அதுக்கு பிறகு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்து அதுக்கு ஒரு சந்தோஷமா? ஏன் கல்யாணத்தில் இப்படி செலவு பண்ணிட்டு தலையில் கையை வைக்காமல் இருந்தான்? அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுது, சிக்கனமாக படுங்க, ஆடம்பரம் எல்லாம் பண்ணுங்க, ஊரை விட்டாதீங்க. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறான், ஒருவேளை சாப்பாட்டுக்குள்ள காசு ஒரு அட்டைக்கு செலவழிக்கிறான், இப்படி பார்த்துட்டு தூக்கி எறியக்கூடியது. அவன் இது தேவையா? இது ஒரு மாதம் அரபு நாட்டில் உழைச்சால் பெறக்கூடிய ஒரு சம்பளத்தை ஒரு மாலைக்கு செலவு பண்ணுறான், ஒரு மனம் வரைக்கும் செலவு பண்ணுறான். ஏன்ப்பா இதெல்லாம் செய்யாமல் இந்த கல்யாணம் பண்ணால் நடக்காதா? அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களா? அவங்க வாரிசுகள்லாம் பெருகாதா? அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அந்த சொத்தை கொடுத்தீங்கன்னா அதை சந்தோஷம் வாழ்வாங்களே. நீ வீண் விரயம் பண்ண அந்த காசுக்கு அந்த பொண்ணுக்கு நகை வாங்கி போட்டீங்கன்னா அது ஒரு செக்யூரிட்டியாவது இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு தொழிலை வச்சு கொடுத்தீங்கன்னா அவன் பொழப்பாக நடத்திட்டு போவான். அப்போ இஸ்லாம் சொல்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் கல்யாணம்னு ஒரு விஷயம் இருக்கிறது. இதை இஸ்லாம் சொன்னபடி நீ செஞ்சு பாரு, அல்லாஹ் சொன்னபடி செஞ்சு பாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னபடி செஞ்சு பாரு. பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூப்பிடாமே கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? நம்ம அஜர்த்து வந்தால் தான் கல்யாணம் நம்ம ஏன் நினைக்கணும்? நபிகள் நாயகத்துக்கு மேலே அஜர்த்து மாதிரிலாம் பெரிய ஆளுங்களா?
அப்போ பெரிய பெரிய அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் போன்ற சகாபாக்கள் எல்லாம் திருமணம் முடிச்சுட்டு வந்து சொல்லி அடுத்த நாள் என்னன்னு கேட்கும் பொழுது எனக்கு நேற்று கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ நபிகள் நாயகத்தை கூப்பிடவும் இல்லை, சொல்லவும் இல்லை, கேட்டதுனால சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பாடம் கற்றுக்கிறேன்னு, திருமணம் என்பது வந்து மகிழ்ச்சி எப்போதும் தரக்கூடியதாக இருக்கணுமே தவிர அந்த ஒரு நாள் மட்டும் மகிழ்ச்சின்னு ஒரு போலித்தனமான ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ள அம்புட்டு கவலை வைத்துக்கொண்டு உள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டத்தை வைத்துக்கொண்டு அவன் எப்போ வந்து நிற்பான், இவன் வந்து நிற்பான், அதை இது ஒரு சந்தோஷமா? அதை சந்தோஷமாக நம்ம நடத்த முடியாதா? கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் தூங்கியிருக்கிறீங்களா பெற்றோர்கள்? இந்த மாதிரி கல்யாணத்தை பண்ணிவிட்டு இரவில் உங்களுக்கு தூங்க முடிகிறதா? அப்போ இந்த மாதிரி பெரிய சிரமம் கஷ்டமாக நினைஞ்சிடறான் பெரும்பாலானவர்கள் ஆக்கி கொள்கிறார்கள். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிற, பேர் வைக்கிறீங்களா, பேரை வச்சிட வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு விழா, இதுக்கு எதுக்கு பந்தல், இதுக்கு எதுக்கு விருந்து, இதுக்கு எதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க? அது பேர் வைக்கிறது, சுண்ணத்து பண்ணுறது, பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்து அதுக்கு ஒரு விழா நடத்துறது, இப்படி நம்மளா செய்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய பொருளாதாரம் வீணாகுதா இல்லையா? இன்னைக்கு பொருளாதாரம்ங்கிறதுக்காக தானே நம்ம வந்து மனைவி மக்களை விட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறீங்க. ஏன் அதை நீங்கள் சேமித்து வச்சுருந்தா அந்த கஷ்டப்பட தேவை இருக்காத. செலவை குறைச்சா வரவை குறைச்சிக்கலாமே. நீங்கள் செலவை நீங்களாக வந்துக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு 25 லட்ச ரூபா 10 லட்ச ரூபான்னு செலவு போடுறதுனால தான் அதுக்காக வேண்டி கஷ்டப்பட வேண்டி இருக்குது. எவனாச்சும் பொண்டாட்டி பிள்ளோட சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எதுக்காக வேண்டி? இருக்கிறத கொண்டு வாழலாம்னா தேவையில்லையே. நீங்கள் அல்லாஹ் சொன்னபடி உங்களுடைய செலவுகள் அமைத்து கொண்டால் வரவுக்காக வேண்டி அலைய மாட்டோமே, இருக்கிற கொண்டு வாழ்ந்துட்டு போயிடுவோமே. அப்போ இது மாதிரி ஒரு சின்ன உதாரணம் இதெல்லாம். இதை பார்த்தோம்னு சொன்னால் ஆமாம், வீடு குடி போகிறது அவ்வளோ லேசாக இருக்கிறது, பேர் வைக்கிற ஒரு லேசாக இருக்கிறது, கல்யாணம் ஒரு லேசாக இருக்கிறது, அதை பிள்ளையே பிறந்துச்சு சந்தோஷமாக கொண்டாடுறதா கொண்டாடிட்டு போ, ஒரு சந்தோஷமான காரியம்தான். ஆம்பளை பிள்ளைனா வசதி இருந்தால் 2 ஆட்டை அறுத்து ஏழைகளுக்கு விருந்து கொடு, சொந்தக்காரங்களுக்கு விருந்து போடு, இல்லைன்னா பொம்பளை பிள்ளை ஒரு ஆட்டாரு, இவ்வளோ முடிச்சு கேட்பா, அவ்வளோதான். ஒரு வீடு கட்டினா கஷ்டப்பட்டு ஒரு விருந்தை கொடு, அவ்வளோ முடிஞ்ச விஷயத்தில் ஒரு கல்யாண விருந்து, ஒரு வீடு கட்டினா ஒரு விருந்து, குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விருந்து, இப்படி நெறிப்படுத்தி அது சிம்பிளாக்கி வைத்திருக்கிற ஒரு மார்க்கத்தில் விருந்துனா ஆட்டடிச்சு பிரியாணி கொடுக்கணும் அர்த்தம் கிடையாது, சிம்பிளாக ஆகிட்டு போயிடலாம். அப்போ இஸ்லாம் வந்து எதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறதோ அதில் உங்களுக்கு நன்மையாக இருக்கா இல்லையா? எல்லாமே அல்லாஹ் சொன்னபடி கேட்டோம்னு சொன்னால் குடும்பத்துக்கு நன்மை, தனிப்பட்ட மனுஷனுக்கு நன்மை. அதே மாதிரி வந்து ஒரு கணவன் குடும்பமும் வாழ்கிறாங்க, தனி மனிதன் இப்படி செய்கிறான்னு வைங்க, கணவன் மனைவி வாழ்கிறாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருகிறது. இதில் வந்து 2 பேருமே இறைவன் என்ன சொல்கிறாங்கிற கட்டுப்பட்டு நடந்தால் பிரச்சனை வருமா? அல்லாவும் ரசூலும் சொன்னதை கட்டுப்பட்டு நடந்து 2 பேருக்கு நன்மையாக இருக்குமா இல்லையா? சிம்பிளாக இஸ்லாம் லாஜிக்கு சொல்லுது. கணவன் மனைவின்னா 2 பேர், அவன் ஆம்பளை நீ பொம்பளை, 2 பேருடைய உடல் அமைப்பு வேற, 2 பேருடைய குணம் வேற, 2 பேருடைய பழக்க வழக்கங்கள் வேறையாக தான் இருக்கு. அதில் பொம்பளையாக தான் இருப்பா, எப்போதுமே ஆம்பளையாக தான் இருப்பான். விதி விலக்கம் 1 2 வேண்டாம் தேரும். பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க? ஆம்பளைங்கிறவன் எல்லா இடத்துலையும் ஆம்பளைக்குன்னு ஒன்று இருக்கிறது, அப்படி தான் இருப்பான். அவன் பொம்பளைனா பொம்பளைக்குன்னு சிலது இருக்கு, அப்படி தான் இருப்பா. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் எந்த ஒருத்தனும் தன்னுடைய ஒரு மனைவியை வெறுத்து விட வேண்டாம். ஏன் நீங்கள் வெறுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி யோசிச்சு பாருங்க, சரி இதை வெறுக்கிறீங்கல்ல, வேற என்ன நல்லது இருக்குன்னு யோசிப்பா கூடுதலாக இருக்கும். நீங்கள் ஒன்றை வெறுத்தால் ரலிய மின்ஹா ஹுலுக்கன் ரலிய மின்ஹா ஆகிற, ஒரு குணம் உனக்கு அவள்கிட்ட பிடிக்கல என்று சொன்னால் இன்னொரு குணம் உனக்கு பிடிக்கும்பா. புருஷனை உனக்கு ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கலன்னு வை, கொஞ்சம் யோசிச்சு பாரு, பிடிச்ச விஷயம் அங்கே இருக்கும். அப்போ 100% பிடிச்ச மாதிரி வாழ்க்கை இருக்குமா யாருக்காச்சும்? நீ தான் தேவையில்லாமல் பிரச்சனை. இஸ்லாம் எப்படி சொல்லி தருது? நீங்கள் தான் தேவையில்லாமல் குடும்பத்தில் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர 100% இந்த புருஷனுக்கு இந்த பொண்டாட்டிக்கு பஞ்சாயத்தை இல்லைன்னு ஒரு குடும்பம் இருக்கா உலகத்தில்? காட்ட இயலுமா? எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் 100% இவ விரும்புகிறபடி அவன் நடந்தான்னு காட்ட இயலுமா? அல்ல அவன் விரும்புகிறபடி இவன் நடந்தான்னு காட்ட இயலுமா? நடக்கவே நடக்காது. எல்லாம் இருக்கு, மனசுல குறை இருக்கும். அது வந்து சைசிட்டு போயிடுறாங்க. முக்கால்வாசி பேர் வாழ்க்கை நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. சில ஆட்களுக்கு இது புரியாமல் என்ன செய்யறது? என்னை அப்படி சொல்லிட்டான், என்னை இப்படி சொல்லிட்டான், சோத்துல உப்பு போடலங்கிறதுக்கெல்லாம் பஞ்சாயத்து விவகாரமாகும். நம்ம மறக்க மாட்டோம், மனசை மறக்க மாட்டோமா, ஆம்பளை மறக்க மாட்டோமா? அப்போ எத்தனை விஷயங்கள், சின்ன சின்ன அற்பமான விஷயங்களுக்கு எல்லாம் சண்டை போட காட்சியை பார்க்குறோம். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப், நல்ல கண்ணியமான முறையில் நல்ல முறையில் குடும்பத்தை நடத்துங்க 2 பேரும். பெண்களை வந்து நீங்கள் கவலைப்படுத்திடாதீங்க, கண்டிக்கிறா இருந்தால் கூட தனியாக வச்சு கண்டிச்சுக்கிறங்க. அவங்கள்ட்ட வந்து நல்ல தரமான உணவு கொடுங்க, நீங்கள் சாப்பிட்றவங்களுக்கு கொடுங்க, நீங்கள் அணிகிறத அவங்களுக்கு கொடுங்க. அவங்க வந்து வேற வந்து உங்களுடைய தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டால் தவிர அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீறாதீங்க. இந்த அளவுக்கு இஸ்லாம் வந்து இங்கேயும் அறிவுரை சொல்லுது, அங்கேயும் அறிவுரை சொல்லுது. பொம்பளை ஒழுங்காக நடந்துக்கிறேன்னு, கணவனை அனுசரித்து நடந்துக்கிறேன்னு, சும்மா கோவப்படுத்தக்கூடாது. ஆம்பளைக்கு அறிவுரை சொல்லி பொம்பளைக்கு அறிவுரை சொல்லி, அந்த மாதிரி இல்லைன்னா மலக்குகள் சபித்து கொண்டிருப்பார்கள். கணவன் கோவப்படுற மாதிரி நடந்தால் வானவர்கள் இதை கூட விளங்காமல், வாழ்க்கையுடைய அர்த்தம் கூட விளங்காமல் இப்படி கிடக்கிறாள்னு சொல்லிட்டு வானவர்களுடைய சாபம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி இப்படிலாம் சொன்னதுனால என்ன தலைமொழிக்கு போயிடும், கேடு வந்துடும். நல்லது தானே?
அப்போ அவனுக்கு என்ன வழங்க, ஆமாம் நம்ம கொஞ்சம் அனுசரித்து போயிருக்கலாமே, ஏன் அவளும் நம்மளும் மனுஷன், நம்மளும் எடுத்து தப்பு செஞ்சு தானே இருக்கிறோம், நம்மளும் பேசி தானே இருக்கிறோம், அவள் அப்படி நினச்சி பாருங்களேன், சரியாக போயிருமே இல்லாமல். அதையும் தாண்டி முக்கியமான இல்லற பிரச்சனையே ஒரு பிரச்சனையாக ஆகும் பொழுது அது முடியாது, அப்போ பிரிஞ்சுக்கிறங்க. அப்படி எப்போ பிரிய சொல்லுது, எப்போ பிரிய நியாயமாக இருக்கும். வேறு வேறு காரணம் இல்லாமல் நீங்கள் பிரிஞ்சால் உலகத்தில் செல்லும். ஆனால் எப்போ பிரிவது நியாயம், எதுக்காக கல்யாணம் பண்ணுறோமோ அந்த பிரச்சனையில் ஏதாவது பஞ்சாயத்து இருக்குமே, ஆனால் அப்போ என்ன செஞ்சுக்கிறங்க, பிரிஞ்சுக்கிறங்க, பிரச்சனை இல்லை. அப்படி பிரியும் பொழுது கூட உனக்கு அவளை பிடிக்கல, அவளுக்கு ஒன்றை பிடிக்கல, பிரியிறீங்களா, சேர்ந்தா வாழ முடியாதா, அல்ல மகா கெட்டவனாக இருக்கானா, மகா கெட்டவளாக இருக்கிறாளா, இவளோட இருந்தால் நம்முடைய தீனு ஒழுக்கம் பண்பாடு எல்லாம் பாதிக்கப்படுமா, அல்ல இவனோட இருந்தால் நமக்கு ஒன்றுமே சரியாக வர அப்படின்னு பேர் நினைக்கிறானா. அப்போ என்ன பண்ணணும், அதான் கல்யாணத்துலையும் உழவு சொல்லி எளிமையாக நடத்துங்கிறது, அப்புறம் பிரச்சனை வந்தால் பேசுங்கிறது, சண்டை வந்தவொன்னு எடுத்தேங்க அவிழ்த்தேன்னு சொல்லாமல் நடுவில் ஆளை வச்சு சமரசம் பேசுங்கன்னு சொல்லுது. மூணாவது ஆட்களை வச்சு பேசி பார்க்குறோம், கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமாக பிரிஞ்சிருங்கன்னு சொல்லுது, தற்காலிகமாக பிரிஞ்சிருந்து பார்க்குறோம். அதெல்லாம் இல்லைங்கிற பட்சத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் ஒரு பிரிஞ்சுக்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனையாக்க வேணாம். அதே நேரத்தில் பெண் பாதிக்கப்படுறதுனால அவளுக்கு நல்ல முறையில் கொடுக்க வேண்டியதை கொடுங்க, வசதி உள்ளவர்கள் அதுக்கு தக்கவாறு கொடுங்க, ஏழையாக இருக்கிறவங்க அதுக்கு தக்கவாறு கொடுங்க. இப்போ இது நல்லதா கேட்டதா, குடும்பத்தில் தலையிடுதுல இஸ்லாமுடைய இந்த தலையீடு நீங்கள் ஒப்புக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக கெட்டதா, உங்களுக்கு நன்மை. இஸ்லாம் ஏன் தலையிடுறது கேட்டால் உங்களுக்கு கெட்டதாக போயிடும். தலையிட நல்ல தலையிடட்டும், இறைவா என் விஷயம் நீ என்ன சொல்கிற நான் கேட்குறேன் அப்படின்ற ஒரு மனநிலை உண்டாக்கி கொண்டு வாழ்க்கையை நடத்தி பாருங்க. துன்யாவிலையும் நிம்மதி தானே, துன்யாவிலையும் சந்தோஷம் தானே. அது மாதிரியான ஒரு பிரச்சனையை பார்க்குறோம். டைவர்ஸ் பண்ணால் அதுக்குரிய செக்யூரிட்டி தொகையை கொடுத்து அனுப்பிவிடு, அதை நம்ம பார்க்குறோம். பெண்ணுக்கு பிடிக்காட்டி அது மாதிரி அவளுக்கு அது மாதிரியான விவாகரத்து உரிமை இருக்கிறது. இப்படி உங்களுடைய கல்யாணம் காட்சி எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதில் எல்லாம் தலையிட்டு நீங்கள் மனுஷன்ட பிரச்சனை வரத்தான் செய்யும், நான் தலையிட்டு உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறேன், நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு பாருங்கள் சரியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் உலகத்தில் கடவுள் கண்டிப்பாக இதெல்லாம் கவனிக்கணும். நம்ம மேலே கருணை உள்ளவனாக இருந்தால் இவங்களுக்கு ஒன்று பத்தலை, பாவம் விளங்காமல் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறவனாக இருக்கான் மனுஷன். திடீர்னு கோவம் வந்தால் சிந்திக்க மாட்டேங்கிறான், ஆசைப்பட்டால் சிந்திக்க மாட்டேங்கிறான், கவலை வந்தால் சிந்திக்க மாட்டேங்கிறான், நம்ம தான் இவனுக்கு வழிகாட்ட வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறையோடு இறைவன் வழிகாட்டுகிறான் என்று அதை விரும்பி ஏற்றுக்கிறன்னு. நம்மளை கேட்க மாட்டானா, நமக்கு சொல்ல மாட்டானா, நமக்கு இதுக்கு ஒரு வழிகாட்டுதல் தரமாட்டானா, தேடி தேடி பார்த்து அப்படி தான் என் இறைவன் சொல்கிறானா அப்படி நீ கேட்டுப்பாரு. இந்த துன்யாவில் உனக்கு என்ன கஷ்டம், வேற என்ன நன்மையை நாடுற, உன் வாழ்க்கை நல்லா இருந்த அப்புறம் என்ன, நீ போய் வியாபாரம் பண்ண போகிற, வியாபாரம் பண்ண போகும்போது நீ பாட்டுக்கு என்னது வேணாலும் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒன்று உனக்கு கஷ்டமாக இருக்கு, இல்லாட்டி அவன் மக்களுக்கு கஷ்டமாக இருக்கு. அது இஸ்லாம் தலையிடும். நான் வியாபாரம் பண்ண போகிறேன்னு, என்ன வியாபாரம் பண்ண, என்ன வியாபாரம் வேணாலும் பண்ணுப்பா, அடுத்தவனுக்கு கேடு செய்கிறத விற்காத. இது என்ன கேடு, இப்போ என்ன இதில் என்ன குடிமொழி போச்சு, நீ அடுத்தவனுக்கு கேடு செய்கிற மாதிரி சாராயம் விற்காத, லாட்டரி சீட்டு விற்காத, பீடி சிகரெட்டு புகையிலை பொருளை விற்காத, கேடு தரக்கூடியதை விற்காத, தாயத்தை தட்டி என்னும் மக்களை ஏமாற்றுவதற்கு பயன்படக்கூடிய மெட்டீரியலை நீ விற்காத. மனிதனுக்கு எதெல்லாம் ஃபிசிக்கலாக உடம்பு ரீதியாக அல்லது மன ரீதியாக அவனை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ அதெல்லாம் நீ செஞ்சிடக்கூடாது. இது நல்லதா கெட்டதா, உனக்கு வேணா நீ விற்று உனக்கு 100 ரூபா கிடைக்கலாம், அப்போ இதில் உனக்கு நன்மை நீ நினைக்கலாம். ஆனால் உண்மையில் பார்த்தது உனக்கு நன்மையா, எத்தனை பேர் திட்டுவான், எத்தனை பேருடைய குடும்பம் நாசமாக போவேன். அப்போ இவ்வளோ பேரை கெடுத்து நாசமாக்கணும் பாவத்தை சுமந்து கொண்டு நமக்கு நன்மையா. நாளைக்கு நம்மள்ட்ட இந்த மாதிரி விற்கிற பழக்கமாக இருக்கும்போது நம்ம பிள்ளைய நம்ம குடும்பத்தில் உள்ள அதுக்கு ஒரு பழி ஆகிட்டாண்டா அதுக்கு யார் பொறுப்பு. அப்போ இந்த தீமைகள் வேணாம், இது வைக்கக்கூடாது, இந்த காரியம் நம்ம செய்யக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு நம்ம வந்தால் நமக்கு நன்மையா இல்லையா. அப்போ இஸ்லாம் அது தலையிடுது, வியாபாரத்தை தலையிடுது. வியாபாரம் நீ நீ பள்ளி வாசலுக்கு வந்தோடு நிப்பாட்டிக்க போய் வியாபாரத்தை எப்படி வேணாலும் பண்ணிக்கப்பான்னு இஸ்லாம் சொல்லாது. என்ன சொல்லேன், நான் தான் தலையிடுவேன், நான் தலையிட்டு தான் நீ எப்படி நடக்கணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு இஸ்லாம் தலையிடுதா இல்லையா. இது நன்மை. அதே மாதிரி என்ன, கலப்படம் பண்ணி வித்துறாத. ஒரு பொருள்னா அந்த பொருளை வித்துரு. கலப்படம் பண்ணலாம், கலப்படம் பண்ணுனா கலப்படத்தை சொல்லி வித்துரு. கலப்படம் டீயே கலப்படம் தானே. டீனா என்ன, தேநீர், பால், தண்ணி, சீனி எல்லாம் கலந்து தான் ஒரு பொருளை தயாரிக்க முடியும். ஆனால் அதுக்கு பேர் கலப்படம் கிடையாது. பாலையும் தண்ணியும் கூட கலந்து வித்துட்டு போயிடலாம். என்ன சொல்லணும், 1 லிட்டர் பால் 2 லிட்டர் தண்ணியை கலந்து விற்கிறோன்னு சொல்லிட்டு போ, தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி வித்துட்டு போகலாம். நீ சொல்லாமல் விற்கக்கூடாது. கலந்துட்டீங்கன்னா இதில் இவ்வளவு தண்ணி இருக்குது, இவ்வளவு இது இருக்குன்னு கரெக்டாக சொல்லி விற்றா தப்பு கிடையாது. அப்போ கலப்படம் தண்ணியை கலக்கிற விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு கலப்படங்கிறப்பில் என்னென்னலாம் பண்ணுறான், அதாவது மனிதனை கேடு செய்யக்கூடிய பொருள்களை எல்லாம் நல்ல பொருளோட மிக்ஸ் பண்ணி மக்களுக்கு விற்கிறான். அதில் அதிக ஆதாயம் கிடைக்கும்ல. ஒரு நல்ல பொருளுக்கு இவ்வளோ விலைன்னு சொன்னால் இந்த மாதிரி டூப்ளிகேட் பொருள் கம்மியான விலையாக இருக்கும். அதில் 1 கிலோ இதில் 2 கிலோவை மிக்ஸ் பண்ணி விட்டால் 3 கிலோவுக்கு காசு கிடைச்சி போயிருமே. அப்போ அந்த மாதிரி எல்லாம் கலப்பட பொருள்களை அரிசியில் கல்லை கலந்து விற்கிறான்.
அதுக்குண்டே தயாரிக்கிறாங்கன்னே மிஷின் வச்சுருக்கிறானுவோ, அரிசி மாதிரி தயாரித்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் ஒயிட் ஆயில் கலந்து விட்ருவாங்க. தேங்காய் எண்ணெய் மாதிரியே கலர் தான் இருக்கும். முடியெல்லாம் கொட்டி போய் முக்கால்வாசி பேர் வழுக்கையாக போகிறது காரணமே என்ன? இந்த மாதிரி நம்ம விற்ற தேங்காய் எண்ணெய் தான். காசுக்கு தானே இதெல்லாம் செய்கிறோம். நம்ம என்ன நினைக்கணும், இதெல்லாம் நம்ம செய்கிறோம் சரியா? இப்போ நீ இந்த மாதிரி கலப்படம் பண்ணீங்கன்னா, நீ ஏதோ வாங்குற பொருளை உன் பிள்ளைக்கு மருந்து வாங்க போவ, அவன் மருந்தில் கலப்படம் பண்ணி பிள்ளை செத்து போயிடுவானே. நீ வந்து பொருளில் கலப்படம் பண்ணி விற்ற, அரிசியில் கலப்படம் பண்ண, பருப்பில் கலப்படம் பண்ண, மிளகாத்தூளில் கலப்படம், செங்கத்தூளை கலந்து கலப்படம் பண்ணின, அப்படிலாம் கலப்படம் பண்ணி அவன் மருந்தில் கலப்படம் பண்ணி இப்போ உன் வீட்டில் உழவு வச்சு விட்டான். அதுக்கு என்ன செய்ய போகிற? நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி செயலை செஞ்சால் நாடு பூரா அந்த செயல் பரவும். நம்ம மட்டும்தான் அறிவு இருக்குது, அவனுக்கு அந்த அறிவு இல்லையா? அவன் இருக்கிற வட்டத்தில் அவன் கலப்படம் பண்ண என்ன ஆகும்? உன் கேஸ் வாங்கினா டூப்ளிகேட் கேஸ் ஒன்றா வச்சுட்டு போயிட்டானா, சிலிண்டர் வச்சுட்டு போயிட்டான்னா வெட்டிச்சு செத்து போயிட்டான்னு என்ன பண்ணுவேன்? கேஸ் சிலிண்டர் மாதிரி ஒன்று தயார் பண்ணி மண்ணெண்ணெய் தகரத்தில், சாதாரண தகரத்தில் தயார் பண்ணி இதான் கேஸ்ன்னு வச்சுட்டு போயிட்டு நீ எரிச்ச ஒன்று வெடிச்சிருச்சுன்னா, உன் ஸ்டவ் வெடிச்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ இந்த கலப்படம் அடுத்தவனுக்கு கேடு செய்யலாம் நம்ம தடுத்தா நமக்கு நல்லது. உண்மையில் பார்க்க போனால் உலகத்துக்கு நல்லது. அப்போ இந்த இஸ்லாம் தலையிடுதல், இந்த தலையீடு உங்களுக்கு நல்லதாக கேட்டதா? இந்த மாதிரி தலையிட்டு வட்டி வாங்காதன்னு சொன்னவங்க கிட்டதா குடிய முடிவு போச்சு. வட்டி வாங்கினவங்க கூடி தான் முடிவு போய் கிடக்குது. வட்டி வாங்காத எந்த நாடும் குடிமுழுகலை, எந்த மனுஷன் குடிமுழுக கிடையாது. வட்டி வாங்காதப்பான்னு சொன்னால் ஏன் வாங்குற? மோசடி பண்ணாத, அளவு நிறுவையில் 1 கிலோன்னு சொல்லி 3/4 கிலோ விற்காதுன்னு தப்பா இது? இதில் ஏன் கேட்டு நடந்தால் உனக்கு என்ன குடிமொழி போயிடறான் தான் நியாயம். காசு தானே வாங்குற, உன்னை நம்பித்தானே பொருளை வாங்குறான். என்ன வாங்குற, அதுக்கு லாபம் வச்சு தானே விற்கிற. 10 ரூபாய்க்கு வாங்கி நீ 8 ரூபாய்க்கு விற்கலையில, 10 ரூபாய்க்கு வாங்கி 11 ரூபாய்க்கு தானே விற்கிற, 12 ரூபாய்க்கு தானே விற்கிற, 15 ரூபாய்க்கு தானே விற்கிற. அப்புறம் ஏன் 100 கிராம் 50 கிராம கொடுக்குற? அது என்ன எக்ஸ்ட்ரா ஒரு லாபம்? இது அயோக்கியத்தனமா தெரியலையா? இது மோசடி இல்லையா? மண் கஷனா புலைச மின்னா. ஒருத்தர் கோதுமை வித்துக்கிட்டு இருக்காரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். போகிற போக்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா போகாமல் கையை விட்டு பார்க்குறாங்க. சின்ன டவுட் வருது உங்களுக்கு. உள்ளே பார்த்தா உள்ளே ஈரம், மேலே காஞ்ச கோதுமை. என்னப்பான்னு கேட்டவுடனே மழை பெஞ்சு மழையில் ஈரமாக போச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையில் ஈரமாக போச்சுன்னா நீ ஈரத்துக்கு மேலே வைக்க வேண்டியதானே, காஞ்சத்துக்கு கீழே போட வேண்டியதானே. அது என்ன காஞ்சது மாதிரி மக்களுக்கு காட்டுறதுக்கு நீ ஏமாத்துறியப்பா? இது ஒரு சின்ன ஏமாற்றுதல் தான். மேலே காஞ்சது தான் வச்சுருக்கிறான், உள்ள ஈரம் இருக்கிறது, மேலே உள்ளதாக தான் விற்றுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் இதில் ஒரு ஏமாற்றம், கொஞ்சம் அள்ளும் போது அந்த ஈரமும் சேர்ந்து வந்துடும். சேர்ந்து வந்தால் அது ஒரு ஏமாற்ற விஷயம். ஒரு லிட்டருக்கு பதிலாக 3/4 லிட்டரு கோதுமை 1 லிட்டர் ஆகிக்கணும் ஊறி போனதுனால. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க அந்த நேரத்தில்? மண் கஷனா பலைச மின்னா. யார் மோசடி செய்கிறானோ அவன் நம்மளை சேர்ந்தவன் கிடையாது. இதில் என்ன கேடு? நீ மோசடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு வியாபாரியும் உனக்கு மோசடி பண்ணாமல் இருப்பானே இல்லையா? நீ வந்து இந்த மாதிரி மோசடி பண்ணி விட்டீங்கன்னா நீ ஹோல்சேல் வாங்குவிய, அவன் உனக்கு மோசடி பண்ணுவான்ல. அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையான விஷயமா? அப்போ இஸ்லாம் வந்து தலையிடுது பற்றி எல்லாத்துலேயும் அனைத்துலையும் தலையிட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் என்ன நன்மை கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, நன்மை கண்டிப்பாக இருக்கும். மறுமை நன்மையை நம்ம அப்புறம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் உலகத்தில் உள்ள நன்மையை நம்ம இப்போயே கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அப்போ வியாபாரத்தை தலையிடுது, கல்யாணத்தில் தலையிடுது. ஆனால் ஒருத்தர் இறந்து போயிட்டான், இறந்து போனால் என்ன செய்யணும்? அதில் தலையிடுதா? இஸ்லாம் சொல்கிறப்ப நடந்தால் உனக்கு நல்லதா? இறந்து போன ஆட்டம் போடுறது, கூத்தடிக்கிறது, சந்தோஷம் மாதிரி காட்டி விருந்து வைக்கிறது. அவள் தலையை பறி கொடுத்துட்டு உட்காந்துருந்த பொம்பளை அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா, அவள் செலவில் பிரியாணி ஆக்கி போகிறது இதெல்லாம் நல்லதா? 3 நாளைக்கு மேலே நீ என்ன செய்யக்கூடாது? துக்கம் செய்யக்கூடாது மார்க்கத்தில் இருக்கிறது. 3 நாள் வரைக்கும் மற்றவங்க தான் உங்களுக்கு சோறு கொடுக்கணும்னு அல்லாஹ்வும் ரசூல் நமக்கு சொல்கிறாங்க. அவள் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நீ கேட்டால் நல்லதா? ஒரு இறந்த குடும்பம் மனிதாபிமானம் வேணாம் நமக்கு. அப்போ தான் பிள்ளையே அதை பறி கொடுத்து கவலையில் இருக்கிறாங்க. அவங்க செலவில் திங்கிறதுக்கு நம்ம மனசு வருது. இது அல்லாஹ்வும் ரசூல் சொன்னால் நம்ம தின்றுப்போமா? அப்போ அல்லாஹ்வும் ரசூல் நம்ம காட்டின வழி என்ன? 3 நாளைக்கு வந்து நம்ம தான் உங்களுக்கு விருந்து கொடுக்கணும். நம்ம பார்க்க போகிறோம்ல இறந்து போன வீட்டுக்கு, நம்ம எதாவது வாங்கிட்டு போய் நீங்கள் கவலையாக இருப்பீங்கம்மா, நீங்கள் ஒன்றும் சாப்பிட முடியும், சமைக்க முடியாது, இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து ஏதோ ஒரு பொருளை கொஞ்சம் ஒரு வாழைப்பழத்தையாவது வாங்கிட்டு போய் கொடு, அவங்கள சாப்பிட வை, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லு. அங்கே போய் தின்னுட்டு வர்றதுக்கு போகிறீங்களப்பா, அது நன்மையா இது நன்மையா? பாதிக்கப்பட்டிருக்கான அவன் நிலையிலேருந்து சிந்திச்சு பாரு. அப்போ அதை இஸ்லாம் சொல்லுகிறது. அதே மாதிரி ஒரு மனுஷன் இறந்து போயிட்டானா கண்ணியமாக எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் கூத்தடிச்சிக்கிட்டும் பெரிய மோளம் அடிச்சுக்கிட்டும் தாளம் போட்டுக்கிட்டும் இதெல்லாம் வந்து இறந்தவரை கொடுக்குற கண்ணியமா? இதுதான் ஒரு சமூகத்தில் ஒரு துக்கத்தை காட்டக்கூடிய ஒரு முறையா? அப்போ அதில் தலையிட்டு என்ன செய்கிறது? பேசாம அமைதியாக போகணும், வேகமாக போகணும், தூக்கிட்ட வேகமாக போகணும், ஆட்டம் பாட்டம் நின்று நிதானிச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? தம்பு கடிச்சு நிற்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியது. சடங்குகள் குறைவாக அதிகபட்ச சடங்குகளை ஒழிச்சு கட்டி தூக்குனியா, ஒரு தொழுகை நடத்தினியா, கொண்டு அடக்கம் பண்ணியா, முடிஞ்சு போச்சு கதை. இது நல்லதா? இதை ஒட்டிக்கிட்டு ஒருத்தன் இறந்து போனதை வச்சுக்கிட்டு 3 நாளைக்கு ஒரு 10,000 ரூபா செலவழிக்கிறது, 40 நாளைக்கு ஒரு செலவு, வருஷத்துக்கு ஒரு செலவுண்டு நம்ம இழுத்து போட்டுருக்கிறோமே. நம்மளா இழுத்து போட்டு நமக்கு நன்மை கிடைக்கிறதா? மார்க்கமாக நமக்கு சொன்னது நன்மை கிடைக்கிறதா? நம்மளா இழுத்து போட்டதெல்லாம் நமக்கு நன்மை, நம்ம கேடு கிடைக்கிறது. மார்க்கமாக நமக்கு சொன்னபடி நடந்தால்
அவனுக்கு இறந்து போயிருப்பாங்க. இவன் வீட்டில் இறந்து போனால் 5 லட்ச ரூபா காலி, அவன் வீட்டில் இறந்து போனால் 50 ரூபா தான் காலி ஆகுது. ஏன், எது நன்மை? 5 லட்ச ரூபா மிச்சப்படுத்துகிறவங்க நன்மையா, அது காலி பண்ணுற நன்மையா? இப்படி யோசிச்சு ஒன்று யோசிச்சு பாருங்களேன். ஒரு கர்மாதி எப்படி நடத்தணும்னு பார்த்தா அதில் நமக்கு நம்ம இஷ்டப்படி நடந்தால் அது நன்மையாக இருக்க மாட்டேங்குது. அடுத்து அல்லாஹ் சொன்னபடி நடந்தால் நமக்கு நன்மையாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம கவலை பிரச்சனை ஏதாவது வந்துருச்சுன்னு சொன்னால் அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு இஸ்லாம் சில வழியை சொல்லுது. அடுத்து நோய் வந்தால் என்ன செய்யணும், மருத்துவம் பாருன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஒரு ஆன்மீக ரீதியாக நீ நாடுன்னு சொன்னால் குரானை ஓதி என்ன செய்ய, அல்லாட்ட துவா செய்ய, சிபாவை தேடு, அதை கொண்டு ஓதி பாருன்னு இஸ்லாம் என்ன செய்யுது, அதில் கூட வழிகாட்டு, அதை செஞ்சுட்டு போ, அது மார்க்கத்தில் செய்யலாம். அதே மாதிரி நீ அதை செய்கிற விட்டு என்ன செய்கிறது, தாயத்து தட்டு மாயம் மந்திரம் அப்படி இப்படின்னு போனீன்னு சொன்னால், போய் ஏன் பார்த்தியா அந்த பார்த்தியா இந்த பார்த்தியான்னு போனீங்கன்னு சொன்னால் இது என்ன, இதில் என்ன உனக்கு நன்மை, உனக்கு கேடு தானே, ஏமாற்றிட்டு போயிடறாங்களா இல்லையா? அல்லாஹ் ரசூல் சொன்னதோட மருத்துவத்துக்கு போ, அதில் ஏமாற்ற முடியாது, அதில் வெளிப்படையாக தெரியும். ஏமாற்றக்கூடிய மருத்துவம் யாராக இருந்தாலும் சிந்திச்சு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். மருந்து என்ன மாத்திரை என்னெல்லாம் தெரிகிறது. அது அதில் பெரிய அளவுக்கு மோசடி நடக்க வாய்ப்பு கிடையாது. நல்ல துவா செய்யி. இப்படி என்ன ஒரு மேட்டரில் இஸ்லாம் சொன்னால் உங்களுக்கு கெட்டதாக போச்சுங்கிறேன். ஒன்றும் கெட்டதா இல்லையே. பேர் வைக்கிற இஸ்லாம் சொன்னோட பேர் வச்சா குடிமொழி போயிருமா? இஸ்லாம் சொன்னபடி வந்துக்கிட்டு சுண்ணத்து பண்ணால் குடிமொழி போயிருமா? நன்மை வருமா? சுண்ணத்து பண்ணுறது சுண்ணத்து, கல்யாணம் பேரை வச்சுக்கிட்டு குதிரையில் ஏற்றி மாப்பிள்ளையை வச்சு ராத்திரி பூரா ஊரோடு நடத்திட்டு இருந்தாங்க கடந்த காலங்கள்ல எல்லாம். இன்றைக்கி எல்லாருடைய அருளால் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அப்போ சுண்ணத்து பண்ணால் அதுக்குள்ளே ஆளை வச்சு 2 பேரும் கூப்பிட்டு வந்து நான் அதுக்கு அறுக்கக்கூடிய ஆளை கொண்டு வந்து செஞ்சுட்டு போ. இதுக்கு ஏன்ப்பா நீங்களாம் இழுத்துக்கிட்டு கஷ்டப்படுறீங்க? மார்க்கம் லேசான மார்க்கமாக இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மார்க்கத்தை எஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, லேசான மார்க்கத்தை லேசான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போங்க, கஷ்டமாக்கிறாதீங்க. நாங்கள் லேசாக தந்திருக்கிற ஒரு மார்க்கத்தை நீங்கள் மார்க்க அறிஞர்களாக இருந்துட்டு நடுவில் உட்காந்துட்டு கஷ்டமாக்கி விட்றாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முஆத் இப்னு ஜபலை கவர்னர் அனுப்பும்போது என்ன சொன்னாங்க, இன்னொரு சஹாபியை அனுப்பும்போது எஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா, 2 பேரும் போய் சொல்லும்போது ஒழுங்கா லேசாக சொல்லுங்கள், மக்களுக்கு கஷ்டமாக்கி சொல்லிவிடாதீங்க, இப்படி பாரதூரம் பயங்கரமாக சொல்லி விட்றாதீங்க, சிம்பிளாக மார்க்கத்தை சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கும் பொழுது நமக்கு அது நன்மை தானே தரணும், லேசாக இருந்தால் நன்மை தானே. இப்படி என்ன ஒரு மேட்டரை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு கொடுக்கல் வாங்கலாக இருந்தால் ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் நடத்துகிறோம். கொடுக்கல் வாங்கல இஸ்லாம் என்ன சொல்லுவோம், உனக்கு எல்லாம் கூட தந்துட்டானா சரி, அவன் குறைய இருக்கிறானா, கஷ்டப்பட்டு ஒன்று கேட்குறானா, கடனா கொடு. கடனா தேஞ்சா போய் இருப்பது, கடனை தடவை கொடுக்குற, கொடுத்து திருப்பி வாங்கிக்க. இது உனக்கு நல்லதா கெட்டதா? கடனாக மக்கள் தரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படு, கடன் வாங்கினவனு அதே மாதிரி அல்லாவுக்கு போய் திருப்பி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டால் அது நல்லதா? கடனுக்கு ஒரு அவசரத்தை கேட்குறவன்ட்ட போயிட்டு வட்டி போட்டுதான்னு கேட்டால் அது நல்லதா? எது உனக்கு நல்லது? அப்போ எல்லாம் எதில் கெட்டதாக போச்சுங்கிறேன். என்ன ஒரு விஷயத்தில் இஸ்லாம் தலையிட்டாலும் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. காலைல எந்திரிச்சா கையை கழுவிக்கன்னு சொன்னால் நல்லதா கெட்டதா? பல் துளக்குண்டா உனக்கு நல்லதா கெட்டதா? சிறுநீர் கழிச்சா கழுவிக்கன்னு சொன்னால் நல்லதா கெட்டதா? எல்லாமே நல்லது தானே. அது மாதிரி உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிற சொன்னால் நல்லதா கெட்டதா? எந்த ஒன்றும் கெட்டது கிடையாது. இஸ்லாத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன விஷயங்கள் எதாக இருந்தாலும் கெட்டது கிடையாது. அப்போ அனைத்துலேயும் இஸ்லாம் தலையிடுகிற ஒரு குருடனுக்கு கையை பிடிச்சிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு சரி ஒரு கைடு வேணும் இல்லையா? நம்ம எல்லாரும் அந்த நிலையில் இருக்கிறோம், குருட நிலையில் இருக்கிறோம், எல்லாரும் குருடனாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அறிவோட அவனுடைய சக்தியோடு ஒப்பிடும்பொழுது நம்ம ஒன்றுமே இல்லை. நம்ம தடுமாறி பள்ளத்தில் விழுந்துடக்கூடாது, நமக்கு நாம கஷ்டத்தை உண்டாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாமுக்கு என்ன செய்கிறது, அழகான முறையில் கையை பிடிச்சி இங்கே வாடா, இஷ்டத்துக்கு போவாருங்க, இங்கே வாடா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்டா என்று நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது. நீ என்ன நினைக்கணும், ஒரு குழந்தை எப்படி தகப்பன் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பாதுகாப்பாக உணர்கிறதோ, ஒரு குழந்தை போகும்போது கையை பிடிக்க விட்டாலும் பிடிச்சிக்கிற அந்த குழந்தை, அந்த மாதிரி நீங்கள் இறைவனை பிடிக்க வேண்டும், அந்த மாதிரி இறை தூதரை பிடிக்க வேண்டும். 2 பேருமே பிடிக்க முடியாது, குரான் ஹதீஸ் தான் பிடிக்கணும். அப்போ குரானையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை அப்படி பிடிச்சிக்கிட்டேன்னு சொன்னால் அது பாட்டுக்கு உன்னை கரெக்டாக தான் கொண்டு போவோம். இஷ்டத்துக்கு போகக்கூடாது, நீனும் உனக்கும் கேடு வராது, உலகத்துக்கும் கேடு வராது. அதே மாதிரி கோல் சொல்லாதே, புறம் பேசாத, அவன் அடுத்தவன் போய் இதை மாமிசத்தை திங்காதே, அவதூறு சொல்லாத, இதெல்லாம் எனக்கு கேடா? புறம் பேசினா உனக்கு என்ன கிடைக்க போகுது? அவதூறு சொன்னால் உனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்போ எல்லாத்துலேயும் தலையிடுதா இல்லையா? இந்த மார்க்கம் அனைத்துலையும் தலையிடுகிறது. அப்போ தூங்கினா அந்த மாதிரி தான் தூங்கணும், ஒழு செஞ்சுட்டு தூங்கு, ஒழு முகத்தையெல்லாம் கழுவிட்டு தூங்கினா கெட்டதா நல்லதா? எல்லாம் நல்லது தானே. அப்படி எல்லா ஒரு மனிதனுடைய அனைத்து விஷயங்களிலையும் இந்த மார்க்கம் தலையிடுவதன் மூலமாக நமக்கு அதிகப்படியான நன்மைகளை இந்த மார்க்கத்திலிருந்து அடைந்து ஒரு நன்மை கிடையாது. இன்னைக்கு சொன்னது, நீங்கள் என்ன கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற எந்த பிரச்சனை வேண்டாலும் எடுத்துக்கொண்டு பாருங்கள், அதில் அழகான ஒரு தீர்வு இந்த மார்க்கத்தில் இருக்கு. இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறதுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நீங்கள் வாங்க, 2 பேருக்கும் நல்லதாக இருக்கும். யார் யாருக்கு மத்தியில் பிரச்சனையோ 2 பேருக்கும் நன்மை செய்யக்கூடிய வகையில் அந்த தீர்வு அமைந்திருக்கிறத நீங்கள் என்ன செய்கிறீங்க, பார்க்குறீங்க. அதே மாதிரி இது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம சொல்கிறோம், குடும்ப விஷயத்துக்கு சொல்கிறோம், எல்லாத்துக்கும் தலையிடும்.
எல்லாத்துக்கும்னு சொன்னால் ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு நீதி பரிபாலனை ஒரு அரசாங்கம் இருக்கிறது, ஒரு நீதித்துறை இருக்கிறது, நீதிபதின்ற ஒரு முஸ்லீம் நாடு இருக்குன்னு வைங்களேன். அந்த நீதிபதி எப்படி தீர்ப்பளிக்கணும்? இஸ்லாம் பாட்டுக்கு என்னத்தையோ விசாரிச்சு என்னத்தையோ கேட்டு என்னத்தையோ சொல்லிட்டு போப்பா அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இஸ்லாம் என்ன செய்யும்? அதில் தலையிடும். நீதிபதிக்கு விதி, நீதிபதிக்கு என்னது? இந்தாப்பா நீதிபதியாக இருந்தால் என்ன செய்யணும்? நீ கரெக்டான முறையில் இருக்க வேண்டும். நீதிபதியுடைய முக்கியமான பணிகள் என்ன? அனைவருக்கும் நேர்மையாக தீர்ப்பளிக்கணும், சொந்த பகை நீ காட்டக்கூடாது, நீதி கேட்டு வரக்கூடியவனுக்கு எதிரியாக இருக்கிறான் என்பதற்காக வேண்டி அவனுக்கு பாதகமாக தீர்ப்பளிச்சிடக்கூடாது, தீர கவனமாக விசாரிக்கணும், அவசரப்பட்டு முடிவு செஞ்சிடக்கூடாது, கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிச்சிடக்கூடாது. கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிச்சேன்னு சொன்னால் வாதத்தை உனக்கு கேட்க இயலாது. ஒன்று கூட கொண்டு சொல்லிட்டேன்னு சொன்னால் ஒருத்தன் வாழ்க்கை வீணாக போயிடும். நாளைக்கு தள்ளி வச்சு கூட சொல்லிட்டு போப்பா, நீ அவசரப்பட்டு ஒரு முடிவு சொல்லிவிடாத. சிறுநீரை கழிக்கணும்னு ஒரு உணர்வு இருக்கிறது, அதை அடக்கிக்கிட்டு தீர்ப்பளிச்சேன்னு சொன்னால் என்னத்தையா சொல்லிட்டு ஓடணும்னு நினைப்பியே தவிர உள்வாங்கக்கூடிய தன்மை உனக்கு குறைஞ்சு போயிடும். செய்திகளை உள்வாங்கணுமா இல்லையா? அது குறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒரு நீதித்துறையில் போய் நீதி வழங்குறதா இருந்தால் அதில் போய் தலையிடுது. இந்த மாதிரி தான் என்ன செய்யணும்? நீதி செலுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மையமான காரணம் என்ன? எந்த ஒரு மனுஷன் அடுத்த மனுஷன் கூட்டாம்புகளை நம்புகிறான். இஸ்லாம் ஒன்று தான் அதை உடைக்குது. என்ன கூட்டாம்புகளை நம்புகிறான்? ஒரு ஆளை ரொம்ப நெருங்கி பழகிட்டான்னு வைங்க, ஒரு 5 லட்ச ரூபா இருக்குமான்னு கேட்டால் நம்ம தான் பழகிட்டோமே, மூஞ்சி எப்படி முறிக்கிறது, இந்த அங்கன்னு கொடுத்துருவான். ஒரு வாரம் கழிச்சு கேட்டால் தர முடியாதுன்றான். நான் எப்படா வாங்கினேன், நீ எப்படா தந்தேங்கிறான். அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுது? ஆஹா, அந்த மனிதர்கள் வெளிப்படையான நம்பி ஏமாறக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, நெருங்கி பழவனா நல்லவனா இருப்பானா, உனக்கு நல்லவனை கண்டுபிடிக்க இயலுமா, உள்ளுக்குள்ளே எந்த நோக்கத்தில் பழகுறான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் எந்த கொடுக்கல் வாங்கல் வைத்து கொண்டாலும் 2 சாட்சியத்தை வச்சு ரெக்கார்டு பண்ணுங்க, எழுதி வச்சுக்கிறங்க. எழுதாமல் நீங்கள் கொடுக்காதீங்கன்னு இஸ்லாம ஒன்று அடமானம் வைங்க, இல்லாட்டி அடமானம் வச்சா பொருள் அங்கே போயிடுதுல. இதை வச்சுட்டு நான் 5 ரூபா வாங்கினால் நான் மறுத்தன பொருள் அங்கே போயிடும். அது அடமானம் இருக்கணும். அடமானம் இல்லைன்னா என்ன செஞ்சிடணும்? எழுதி வாங்கிக்கிறேன். அப்போ நம்ம எழுதி கேட்கும்போது நண்பன், நான் என் மீது நம்பிக்கை இல்லையா? உன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுப்பா, எங்கள் இறைவன் எழுதி வாங்க சொல்கிறான்ப்பான்னு டாப்பிக்காக முடிச்சிருந்தேன். அவனு வருத்தப்பட முடியாது. பார்த்தீங்களா? அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுது? உங்களுக்குள்ள உள்ள பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா ரிட்டன் இல்லாததுதான். எழுத்து மூலம் ஏதாவது தான் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று பொருள்கள் கொடுக்கல் வாங்கல அமானிதம் வைங்க. அண்ணனே கேட்டாலும் சரி, தம்பி எழுதி வாங்கணும். என்ன வாங்கணும்? நான் இவ்வளோ சும்மா தர்மம் கொடுத்தா எழுதி வாங்காத, திருப்பி வாங்குறது கொடுத்தா எழுதி தான் வாங்கணும். தர்மமாக கொடுத்தா எழுதி வாங்க தேவையில்லை, நம்ம வேணான்னு கொடுத்தோமே. திருப்பி வாங்கணும்னு எழுதி கொடுப்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? நான் என் தம்பியாகி உன்னிடமிருந்து இவ்வளோ ரூபா பெற்றுக்கொண்டேன், 1 நாள் திருப்பி தர்றேன், இந்த எழுதி பேப்பர் வாங்கி வச்சுக்க. அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுது? பிரச்சனைகள் இதை நாங்கள் அண்ணன் இல்லையா, நான் தம்பி இல்லையா, எனக்கு நண்பன் மேலே நம்பிக்கை இல்லையா, என்னை நம்பாடி நீ எவனை நம்பலாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்கிறான், ரசூல் சொல்கிறாங்கன்னு போய்கிட்டே யாருக்கு மனஸ்தாபம் வராது. உனக்கு பொருளுக்கு பாதுகாப்பு படித்தா இல்லையா, அதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையை நீதி வழங்குறதுல கூட என்ன செய்யுது இஸ்லாம்? வழக்கு வருதா, உனக்கு மன்னிச்சு விட்றியாப்பா, முனிகளுக்கு மன்னிக்க பார்ப்பா, அதில் தலையிடுகிறது. இப்படி எந்த ஒரு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பொருளாதாரத்தில் என்னென்ன பொருளாதாரம் கூடும், என்னென்ன பொருளாதாரம் கூடாது, எப்படியெல்லாம் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை திரட்டலாம், பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு திரட்டக்கூடாது, வறுமை வந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளணும், செல்வம் வந்தால் எப்படி எதிர்கொள்ளணும், செல்வம் மடக்கணும் முடிச்சு ஆடக்கூடாது, வறுமை வந்தோன்னு வெறுக்கு தெரிஞ்சு தலையில் கை வச்சு உட்காந்துடக்கூடாது. இது சுற்றி சுற்றி வரக்கூடிய வாழ்க்கை. பணம் மட்டுமே சந்தோஷம் கிடையாது. பணத்தை ஒருத்தனுக்கு நல்லா அதிகமாக கொடுத்தா மற்றவனுக்கு வேற ஒன்றை கொடுத்துருப்பான், பணத்தை கொடுத்தவனுக்கு ஒரு நோயை கொடுத்துருப்பான், எல்லாருக்கும் நல்லா நிறந்து தான் குறைகளையும் நிறைகளையும் கொடுத்துருக்குறான் என்று பலவிதமான ஆறுதல்களை சொல்லி இஸ்லாம் என்ன பண்ணுறது? மனுஷனை ஆசுவாசப்படுத்துகிறது. அப்ப இது நன்மையா இல்லையா? எதுல குறை வச்சுச்சு? அரசியல்னு வைத்துக் கொண்டீர்களே ஆனால் ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கணும் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டி இருக்கிறோம். இந்த தொகுத்து சொல்ற காரணத்தினால் சொல்றோம். ஒரு அரசாங்கம் அவன்பாடு அரசாங்கம் பண்ணிட்டு போட்டுன்னு இருக்க முடியாது. ஒரு அரசாங்கம் சொன்னா அதுக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கணும். அரசாங்கம் நல்ல அரசாங்கம், நீ நல்ல அரசாங்கம் நடத்துறா இருந்தா நீ ஒரு முஸ்லீமா இருந்து நீ போய் இந்த சீட்ல உட்கார்ந்தோன்னே அதுக்கு பேர் இஸ்லாமிய அரசுன்னு ஆயிராதுப்பா. இஸ்லாமிய அரசா எப்போ ஆகும், நல்ல அரசா எப்போ ஆகும், மக்களுக்கு நன்மை செய்கிற அரசா எப்போ ஆகும்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் நீ கவனிக்க வேண்டியது அனைவருக்கும் சமநீதி. அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா குடிமக்களையும் ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும். ஒருவனுக்கு ஒரு நீதி, ஒருவனுக்கு இன்னொரு நீதின்னு வழங்கக்கூடாது. அப்படி வழங்கினால் வலியவனுக்கு ஒரு நீதி, எளியவனுக்கு ஒரு நீதி வழங்கினால் எளியவன் உள்ளுக்குள்ளே கொந்தளித்து கொண்டே இருப்பான். ஒரு நேரத்தில் அது பொங்கி எழும்போது அது புரட்சியாக வெடித்து பலவிதமான விபரீதங்களை ஏற்படுத்திடும். நாட்டில் நடக்கிற எல்லா விதமான வன்முறைகளுக்கும், எல்லா விதமான புரட்சிகளுக்கும், கலவரங்களுக்கும், உள்நாட்டு யுத்தங்களுக்கும் காரணம் என்னன்னு உள்ள போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 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 ஆதிக்க சக்தியினால்
ஒரு சக்தி என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு சாரார் நசுக்கப்பட்டிருப்பாங்க. அதுல ஒரு அரசாங்கம் அமைதியான ஒரு நாட்டை உருவாக்க நீங்க நினைத்தால் நீங்க அனைவருக்கும் சமநீதியை கடைப்பிடிங்கன்னு சொல்லுது இஸ்லாம். இதை கடைப்பிடிச்சா நல்லதா கெட்டதா நாட்டுக்கு? எது கெட்டு போச்சுங்கிற? அனைவருக்கும் சமநீதிங்கிறது கெட்டதா போச்சு. அதே மாதிரி அடுத்த அரசாங்கம் என்ன செய்யணும், குற்றங்களை தடுக்கணும், குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை போடணும், அந்த தண்டனை ஒவ்வொரு குற்றத்துக்கும் எதிராக பிரச்சாரம் பண்ணணும், மக்கள் நெருங்க விடாமல் தடுக்கணும், குற்றத்தை செய்கிறத விட நெருங்க கூட செய்யாத அளவுக்கு அவங்களை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அது அரசாங்கம் செய்கிற ஒரு நன்மை. அதே மாதிரி லஞ்சம் ஊழல் இந்த மாதிரியான காரியங்களில் இருந்து அரசாங்கம் விலகி நிற்க நம்ம தொண்டு செய்கிற ஒரு வாய்ப்பு இது. இதன் மூலமாக மக்களுக்கு தொண்டாற்றி இறைவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைக்கணுமே தவிர இது ஏதோ சம்பாதிப்பதற்கும் சுருட்டுவதற்கும் புகழடைவதற்கும் நமக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம்னு நினைத்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரை இஸ்லாம் சொல்கிறது. அது மாதிரி மக்கள் வறுமையாக இருப்பார்கள், எல்லாம் சமமாக இருக்க மாட்டார்கள். நோயாளிகள் இருப்பான், வறுமையாக இருக்கிறவன் இருப்பான், ஊனமுற்றவன் இருப்பான், பலவிதமான கஷ்டத்துக்கு ஆளானவன் இருப்பான், பலவீனமானவன் இருப்பான், சின்ன எண்ணிக்கையில் உள்ளவன் இருப்பான். அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறவனை மற்றவங்க மாதிரி அவனோட போட்டி போட முடியாது, தூக்கி விடணும். அவனை கை தூக்கி ஒருத்தன் குருடனாக இருந்தால் அவனுக்கு கண்ணாக அரசாங்கம் நிற்கணும், ஒருத்தன் நொண்டியாக இருந்தால் அவனுக்கு காலாக கையாக அரசாங்கம் நிற்கணும். அந்த மாதிரி நின்றா தான் என்ன செய்யும், அரசாங்கம் சரியான வேலையாக இருக்குங்கிறது. அவங்க வறுமையில் கவனம் செலுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செலுத்தினாங்க, ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் சொல்லுவாங்க, இவர் சொத்தை விட்டுட்டு போயிருந்தாருன்னா சொத்தை சொந்தக்காரங்க எடுத்துக்கிறங்க, கடனை விட்டு போயிட்டாருன்னு சொன்னால் அந்த கடனை நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும், மக்கள் பட்ட கடனை அரசாங்கம் தீர்க்கணும். அப்போ அந்த கடன் கொடுத்தான் அவனுக்கு பாதிப்பு இல்லை, கடன் வாங்கினான இவனு மறுமையில் மாட்டிக்கொள்ள மாட்டான், எந்த உறுத்தும் அவனுடைய சந்ததிகள் நெஞ்ச நிமித்தி நிற்பாங்க. ஒரு அரசாங்கம் நான் ஒரு கடன் வாங்கி இறந்துட்டேன்னு சொன்னால் அந்த கடனை தீர்க்கிற பொறுப்பு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும். உலகத்தில் யாராவது செஞ்சு காட்டியிருக்கிறாங்களா? இது செஞ்சால் நல்லதா கெட்டதா? எவர் செய்யலானா? நபிகள் நாயகம் செஞ்சு காட்டினாங்க, அதுக்கு பிறகு நல்லாட்சி நடத்திய கலீஃபாக்கள் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இதை உலகமெல்லாம் செஞ்சால் நல்லதா கெட்டதா? ஏன் கடன் பூரா யாராவது ஏற்றுக்கிட்டாங்கன்னா எனக்கு அதோட என்ன இருக்குது, கடனோன்னு இதை வாங்கித்தான் மனுஷன் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலையும் இஸ்லாம் என்ன செய்கிறது, தலையிடுகிறது. உடல் நலத்தை பேண சொல்லுகிறது தப்பா? உடல் ஆரோக்கியமாக வச்சுக்க, போய் பொருளை எடுத்தாத, விபச்சாரம் பண்ணாத, ஒழுக்க கடன காரியத்தை செய்யாத, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலாம் தலையிட்டு ஒழுங்காக இருந்துச்சுன்னு தப்பா? அதே மாதிரி ஒரு ஆன்மீகம்னு பேரில் ஆன்மீகத்துக்கு முத்தம் என்னவாயிரும்னு கேட்டால் சுத்தம் போயிடும், சுகாதாரம் போயிடும். ஆன்மீகத்துக்கு போயிட்டான்னு வைங்களேன், நகம் வெட்ட மாட்டான், அவ்வளோ பெருசாக போயிடும். ஆன்மீகத்துக்கு போயிட்டான்டா, ஆன்மீகத்துக்கு போயிட்டான்னு சொன்னால் முடியலாம் திப்பியாக போயிடும். ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு முந்தைய நல்ல ஸ்டைலாக இருந்திருப்பான். ஆன்மீக முத்தி போன என்ன செய்யும், ஆன்மீக முத்துனா தான் அவனை பார்த்தவனே ஆசைப்படுற மாதிரி இருக்கணும். ஆன்மீக முத்த கண்ணை மூடிக்கிட்டு தான் அவனை மதிக்கிறமே தவிர அவனை யதார்த்தமாக ஒரு மனிதன்கிற நிலையிலேருந்து ஒரு டெஸ்ட்டில் விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்ல ஒரு லேபில் கொண்டே விட்டு ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அம்புட்டுமே அவனை தொடத்தகாதவனாக இருக்கும். அவனை முடியை தொட முடியாது, கையை தொட முடியாது, நகத்தை தொட முடியாது, குளிக்கவே மாட்டான், அக்குள் முடி உலகளும் தொங்கும். இந்த மாதிரி இதுதான் ஆன்மீகமா? இஸ்லாமுக்கு என்ன சொல்கிறது, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹே அழகன், பேரழகன், அழகை விரும்புகிறான். ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், அழகாக இருக்கணும். வெளியே போகும்போது என்ன செய்யணும், நீட்டாக அழகாக ஒரு ட்ரெஸ் ஒழுங்காக பண்ணணும். அதே மாதிரி தொழுகி போகும்போது ஹுது சீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதின், பள்ளிவாசல்களுக்கு போகும் பொழுது உங்களுடைய அலங்காரமாக போங்க. ஏதோ நாளைக்கு சாவ போகிற மாதிரி போகாதீங்க, கிழிஞ்ச சட்டையை போட்டு போகாதீங்க, முசாஃபர் மாதிரி போகாதீங்க. சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க பார்த்தா செல்வந்தர்கள்னு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு இருப்பாங்களா. யஹ்சபுல் ஜாஹிலு அக்னியா மின தஃபுஃபி, அவருடைய தன்மான உணர்வை கண்டுவிட்டு அவங்கள செல்வந்தர்கள் என்று மற்றவங்கெல்லாம் பார்த்து நினைப்பாங்கங்கிற அளவுக்கு நடந்துக்க. அப்போ நம்ம என்ன நினைக்கணும், என்னடா சட்டை போட சொன்னால் அது ஒழுங்காக போட சொல்லுது, தலைமுடி வைக்கிறதா கூட பரட்டையாக இருக்காத, சீவிக்கேன்னு சொல்லுது, மீசையை முடி தொங்க விட்டு இருக்காது, வெட்டிக்க அப்படின்னு சொல்லுகிறது. அது மாதிரி குளிச்சுக்கேன்னு சொல்லுகிறது, நகத்தை வெட்டுன்னு சொல்லுகிறது. என்னடா எல்லாத்துலேயும் பொறுத்த அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாத்தையும் தலையிட்டுன்னு குடிய மொழிகி போச்சுங்கிறேன். எல்லாத்தையும் தலையிட்டு கேட்டால் உனக்கு கெட்டதா நல்லதா? அப்போ நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னால் நல்லதாக தான் இருக்கும். இன்னும் இதை விட மிக முக்கியமான ஒரு நன்மை, நம்மளை ஒரு ஸ்டெடியாக ஒழுங்காக நம்மளை காப்பாற்றி செல்லக்கூடிய ஒரு நன்மை. அதே மாதிரி நம்ம இந்த நன்மைகள்லாம் நம்ம ஏன் இழந்திருக்கிறோம், இவ்வளோ பெரிய நன்மைகளை நம்ம சொல்லி காட்டுறோமே, இதெல்லாம் ஒரு சின்ன அளவு தான். ஒரு கடலில் ஒரு துளியைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும் இவ்வளோ நாளாக. அப்போ அவ்வளோ